நண்பர்கள் வணக்கம். இது நமச்சிவாய ஜோதிடம் குரு பயிற்சி பலன்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரக ஜூன் மாதம் 1ஆம் தேதி 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 5ஆம் இடத்தில் போய் உச்சமாக போகிறார். 5ஆம் இடம் என்ன? பூர்வீக ஸ்தானம். நல்லா இருக்கும், வேற லெவலில் இருக்க போகிறீங்க. உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போ என்ன காரியமாக நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அனைத்து காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். சார் பூர்வீகத்தில் பிரச்சனை, பூர்வீகத்தில் தொல்லை, பூர்வீகத்தில் ஏதாவது நம்ம எதிர்பார்க்குறோம் அது இன்னும் நடக்கலை, பூர்வீக பிரச்சனைகள் தீருமா? 100% தீரும். ஸோ தந்தையாரின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தொந்தரவாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஏற்கனவே ஜென்மச்சனியில் இருக்கிறோம், மனக்குழப்பம். இப்போ சனி சந்திரன் இணைவு, இப்போ மனக்குழப்பம், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசியை பார்க்கறதுனால கட்டாயம் வேறு லெவலில் வாழ போகிறீங்க. அற்புதமாக இருக்கும், மிக 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 அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு உயர்வான இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கிறது உண்மை. ராசியை பார்க்கக்கூடிய குரு 5இல் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகம். ஸோ குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு இதை செய்யலாம், அந்த படிப்பு விஷயமா நான் இதை செய்யலான்ட்டு இருக்கேன், என்னுடைய குழந்தை வெளிநாடு போகுமா அல்லது வெளியில் எங்காவது அனுப்பலாமா? தாராளமாக அனுப்பலாம். ஸோ குழந்தை பாக்கியமே நமக்கு இன்னும் கிடைக்கல, குழந்தைக்காக திருமணமாகி 2-3 வருடங்களாக காத்திருக்கிறோம், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டம்னு சொன்னால் இந்த குரு பயிற்சியை கண்டிப்பாக மீனராசிக்கு சொல்லலாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எந்த சந்தேகம் வேண்டாம். அற்புதமாக இருப்பீங்க, அற்புதமாக வாழ்வீங்க. சரிங்களா? 9ஆம் இடத்தை பார்க்குறது யோகம் தான். தந்தை வகையில் வரக்கூடிய சொத்து ஏதாவது நமக்கு நிலுவையில் இருந்தாலும் வரும். சரி, நம்ம எது வேணாலும் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். சரி, நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது மிக 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 நிசப்தமான உண்மை. சரிங்களா? நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்திலேருந்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்லா இருப்பீங்க, நல்லா உயர்வடத்துக்கு. 5ஆம் இடத்துக்கு வரக்கூடியவர் உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு யோகம். பாகிஸ்தானத்தை பார்க்க போகிறாரு, நல்லா வேறு லெவலில் வரப்போகிறீங்க. உங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடைய போகுது. சொத்து பத்து சுகம் அனைத்துக்கும் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். சரிங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ண எல்லா காரியங்களும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். சரிங்களா? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சகல சௌபாகியத்தை வாழணுங்கிறது என்னுடைய எண்ணமும் நோக்கமும். ஸோ மீனராசி அற்புதமாக வருவீங்க. நன்றி. இது நமச்சிவாய ஜோதிடம். வாழ்க வளம்.